ஹலோ மக்களே, ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்படி வீட்டை விட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. எல்லோரும் ஃபீல் பண்ணுறதை விட நம்ம நடேசன் எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அது நம்மளோட வீடுடா, நம்ம அதை விட்டு கொடுத்துருக்கக்கூடாது, இப்படி விட்டு கொடுத்துட்டீங்களேடா அப்படின்றாங்க. சரி, நாங்கள் தான் விட்டு கொடுத்தோம், நீங்கள் ஏன் விட்டு கொடுத்தீங்க, போராட வேண்டியது அப்படின்றாங்க. அவங்க கிட்ட போராட முடியல தானே எல்லாம் வந்துட்டோன்றாங்க. டே, என்ன இருந்தாலையும் அவங்க ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்காங்கடா, நம்ம கிட்ட இருந்து நம்மளுடைய வீட்டை அவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்கவே கூடாதுடான்றாங்க. கண்டிப்பாக அந்த வீடு நம்மளுக்கு சொந்தமானதுடா, கண்டிப்பாக அந்த வீடை நம்ம எப்படியாச்சும் வாங்கிடணுன்றாங்க. இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த வீடு நம்மளுக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்காதே போயிடும்ன்றாங்க. இப்படியே விடக்கூடாதுடா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அப்பா இன்னைக்கு ஒரு நைட் இருங்கப்பா, நாளைக்கே போய் நம்ம எப்படியே சித்து பண்ணலான்றாங்க. அதுக்கான பத்திரம்லாம் நம்மளுக்கு வேணும்பான்றாங்க. அதுக்கான உயில் இருந்தால் மட்டும்தானே நம்ம அந்த வீடு நம்ம கோர்ட்டில் கூட போராட முடியுன்றாங்க. அது எங்கே இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நிலா விசாரிக்கவும் அது இந்த இடத்துல இருக்குது, நம்ம அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. சரி, முதல்ல அந்த உயில் எங்கே இருக்குன்றதை நம்ம தேடவும் கண்டுபிடிக்கவும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பிளான் பண்ணுறாங்க. நிலா எப்படியாச்சும் அந்த பத்திரத்தை கண்டுபிடிச்சி அந்த வீட்டை அவங்களுக்கு சொந்தமாக்கிக்க போகிறாங்களா அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமுகளை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.